என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கணும்னா, என் பேர் வந்து சத்யராஜ். நான் ஒரு திராவிட சின்ன குடும்பத்தில் பிறந்தவன். பள்ளி பருவம் தொட்டு எனக்கு ஐயாவுடைய கொள்கை மேலே தீராத காதலும் பற்றும் உடையவன். அதனால் நான் முதல்ல சந்தித்த தலைவர்கள்னு எடுத்தால், புரட்சியாளர்னு எடுத்தால் ஐயாவை தான் நான் சொல்ல முடியும். என்னென்னா, ஐயாவை நான் சந்திக்கும்போது வயது எனக்கு 13 வயதுன்னு நினைக்கிறேன். பள்ளி பருவமானவன். ஐயா வந்து திருப்பூர் வந்தபோது இன்றைய டவுன் ஹால்னு சொல்லக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் அது பழைய ரேடியோ மைதானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஐயா வந்து அந்த கூட்டத்துக்கு வர்றாரு. ஐயா வந்து தன்னுடைய அந்த வாகனத்திலிருந்து நடந்து வந்த பெரியாரை பார்த்துருக்கேன் நான். ஐயா வந்து கருப்பு சட்டை மேலே போட்டிருப்பாரு. உள்ளே வந்து ஒரு வெள்ளை பனியன் மாதிரி, ஒரு சிப்பா மாதிரி ஒரு பனியன் போட்டிருப்பாரு. அந்த சட்டையை கூட திறந்து தான் இருக்கும். அதையெல்லாம் கண்டு நான் ரசித்த ஒரு என்ன, எனக்கு அந்த வார்த்தைகளை தெளிவாக சொல்ல முடியல. அப்படி ஆனால் அவர் மேலே அவ்வளோ ஒரு காதலும் பற்றுமுடைய இருந்தேன். நடந்து வந்த பெரியாரை பார்த்தேன். அவர் சாதாரணமாக உட்கார்ந்து கூட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கட்டல் இருக்கும். அந்த கட்டல் வந்து உட்கார்ந்துருவார். 2 பக்கம் இதிகாசங்களை கொண்டாந்து அவர் மூட பழக்கங்கள் சொல்லக்கூடிய அத்தனை வகையான இதிகாசங்களும் அவருடைய 2 பக்கமும் இருக்கும். தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பெரியவர்களே, நண்பர்களே, நான் பகுத்தறிவு சிந்தனை உங்களுக்காக சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். நான் பேசக்கூடியதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால், எந்த சொறி பாப்பானா இருந்தாலும் மேடைக்கு முன்னாடி வந்து சந்தேகத்தை கேளு, நான் அந்த இதிகாசங்கள்லேருந்து எடுத்து நான் காட்டி அதுக்கு விளக்கம் தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டான். அந்த கூட்டங்களை ஆரம்பிப்பார். இப்படி நான் கூட்டங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான செய்தி என்னன்னு என்னுடைய வாழ்க்கையில் கண்டுக்கிட்டது. ஒரு நாள் அந்த கூட்டம் நான் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தில் ஐயா வந்து பேச ஆரம்பிக்கும் போது, ஐயா தன்னுடைய கையொப்பத்தை வாங்குறதுக்கு எல்லாரும் முன்னாடி வர்றாங்க. அந்த கூட்டமே வந்து ஒரு 30-40 பேர் இருக்கும். அந்த கூட்டத்தில் மாணவ பருவத்தில் நானும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒருவன். ஐயா கிட்ட அந்த கையொப்பம் வாங்குறதுக்கு ஐயா வரும்போது, ஐயா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கையொப்பத்துக்கு 4 நாள் வாங்குறாரு. 4 நாள் வாங்கிட்டு கையொப்பு போட்டு கொடுக்குறாரு. ஒரு சட்டக்குரிய ஒரு கூட்டத்தில் ஒரு 30-35 பேர் அந்த கூட்டத்தை ஐயா கிட்ட கையொப்பம் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு எல்லாரும் கூட்டத்தில் அமர்ந்த பிறகு ஐயா பேச ஆரம்பிக்கும் முன்னாடி தன்னுடைய சட்ட பைக்குள்ள கையை விட்டு எத்தனை பேர் அந்த 4 நாள் கொடுத்தாங்கன்னு எண்ணி பார்த்துட்டு, இந்த கூட்டம் வந்திருக்கிறது ஒரு 30-35 பேர்கள் தான் இருக்கும். இந்த 35 பேர்ல என்னுடைய கையெழுத்துக்கு 4 நாள் கொடுத்து வாங்குறான்னா இவனெல்லாம் முட்டாள் தானே, இவனை நம்பி நான் அரசியல் நிற்பலாம். நான் வந்து இவனை நம்பி அரசியல் நிற்க தயாரில்லை. நான் வந்து இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போகுது, மூட பழக்கங்களால் அழிஞ்சு போகுது. இதை காப்பாற்றணும். ஒரு உண்மை சமுதாயம், சாதியாலும் மதத்தாலையும் நசுக்கப்பட்ட சமுதாயத்தை முழு சுதந்திரம் பெறக்கூடிய சமுதாயமாக உயர்த்தணுங்கிறது என்னுடைய நோக்கம். அதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் எந்த காலத்தில் அரசியல் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லித்தான் அந்த கூட்டத்தை ஆரம்பித்தார். அந்த கூட்டம் பேச கூட அந்த நான் கலந்துக்கிட்ட என்னை கூட பெரியார் என்ன பண்ணார், ஒரு சிறு வயதுக்கு பையன் கூட இந்த பகுத்தறிவு சிந்தனை கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்க, என்னை கூட சுட்டி காட்டி ஐயா பேசினார். இந்த நினைவுகள் எல்லாம் இன்னும் என் மனதில் பசுமையான நினைவுகளாக இருக்கு. எனக்கு தற்போது வயது 63 கடந்துருச்சு. ஒரு 13 வயதில் ஆரம்பித்த இந்த எண்ணுக்கே ஒரு 50 ஆண்டு கால திராவிட சிந்தனைகள் இன்று என் மனதில் ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு முன்னோடி அந்த பெரியார் தான் சொல்லுவேன். ஐயா மாதிரி ஒரு புரட்சியாளரை என் வாழ்நாளில் நான் சந்திச்சதில்லை. அவர் மாதிரி தன்னுடைய சமுதாயத்துக்காக தன்னுடைய இறுதி காலம் 95 ஆண்டுகள் காலம் தமிழ்நாட்டினுடைய பட்டி வெட்டி மூளை முடுக்கெல்லாம் அவர் கால்படாத இடமே இல்லை. இந்த சமுதாயத்தை தலைநிமிர வைக்கணும். தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை இடுப்புல துண்டு கட்டிட்டு இருந்த சமுதாயத்தை தோல்ல துண்டு போட்டு தலைநிமிர வச்ச ஒரு புரட்சியாளர்னா அது ஐயாவை தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளரை என் வாழ்நாளில் சந்திச்சது நான் பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். நான் எதுவும் தயாரிப்பு